ஞானப்பழம் நீயப்பா தமிழ் ஞானப்பழம் நீயப்பா முருகா தங்கெல்லாம் கலங்காது தமிழா தன்னைக்கெல்லாம் ஒரு தொண்டு செய்துவிட்டு உன் அருளுக்கு வழி தெரியாமல் அழைக்கின்றேன். அழையும் என் உள்ளத்துக்கு நீ ஆறுதல் கூறும் நன்னா என்னென்னையோ அறியேன் முருகா. பேசினேன் பாடினேன் பேசும் தமிழா உலகெல்லாம் பெரும் தொண்டு செய்து விட்டேன். பாலும் தேனும் பாவும் பரப்பும் இவை நான்கையும் தந்து சங்கத்தமிழ் மூன்றையும் வாங்கினேன் அப்பா. இன்னொரு பாட்டி என்னத்தான் தெரிவித்தாலும் எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் கச்சேரி கைகளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீ என்ன எல்லாம் தெரியும் சொல்ற? என்ன பாட்டி அப்படி பாக்குற? முகத்தில் இளமையும் வாட்டில் முதுமையும் தென்படுகிறது என்று பார்க்கின்றேன் அப்பா. யாரப்பா நீ? படிப்பு இல்லைன்னா என்னப்பா முத்தமிழ் அறிவு உன் ரத்தத்தில் ஓடுது. நீ ரொம்ப களைப்பா இருக்கிறாயே. நாகப்பழம் தருகிறேன் சாப்பிடுகிறாயா? பழுத்த இந்த பழத்துக்கு பணம் தேவையப்பா. என் நாவின் ருசியெல்லாம் அடக்கிவிட்டேன். பரவாயில்லை பாட்டி, களைப்பை தீரவாவது சாப்பிடு. சரி போடு. சரி போடுறேன். உனக்கு சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? சுடாத பழமோடு போடு. சுடாத பழமே போடுறேன். அடடா பழமெல்லாம என்ன பாட்டி பழம் சுடுகிறதா? முருகா கருங்காலி கடையிலுக்கு நானால இந்த கோளாறு இந்த வாழைத்தண்டுக்கு நான் இருக்கிறது என்று பார்க்கின்றேன் அப்பா. என்ன சொல்ற? பெரும் பெரும் கருங்காலி கடையிலுக்கு மழையாத இந்த கோளாறு இந்த வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டது என்று பார்க்கின்றேன் அப்பா. எதனால் அப்படியாச்சு? மனமென்னும் தோல்வி கட்டி மகை என்னும் கோலை உண்டு புறமை என்னும் அங்கு கடலில் ஓடினேன். அங்கு ஆணவம் மீது பாயை சாய்ந்து விட்டதப்பா. ஓ, ஆணவம் என்ன பாறை சாய்த்து விட்டதா? அப்பா நீ மாடு மேற்கும் சிறுவன் அல்ல, முத்தமிழுக்கு தெய்வம் நீ. இந்த அவ்வையை சோதித்தது நீ யார் என்று சொல்லிவிடு சொல்லிவிடு. உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. நான் யாருன்னு நீயே சொல்லு பார்ப்போம். புரியவில்லை அப்பா. கண்ணை மூடி நல்லா சிந்தித்து பாரு. உனக்கு நான் யாருன்னு புரியும். செல்வா உட்கார்றா உட்கார்றா. ஏய் பிவி எட்டி பக்கத வனிதா ரெடி. ஏலே உட்கார்றா கரி உட்கார்றா. ஏலே கோபால் சூப்பரா இருக்கு. பாட்டி கண்ணை திறந்து பார். நான் பண்றாங்க என்னை